கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு சிறுகதை. 1874 மிகச்சிறந்த மிஷனரியும் ஆப்பிரிக்கா காடுகளில் சென்று கர்த்தருக்காக வல்லமையாக ஊழியம் செய்தவருமான டேவிட் லிவிங்ஸ்டனின் அடக்க ஆராதனைக்காக திரள் கூட்டம் லண்டன் மாநகரத்திலுள்ள ஆலயத்தில் கூடியிருந்தார்களாம். அவர் சரீரம் ஒரு வீரனுடைய சரீரம் போல் கம்பீரமாய் இருந்தது. கூடியிருந்த மக்கள் எல்லாம் லிவிங்ஸ்டனின் பக்தி, தியாகம், ஜெப ஜீவியம், பிரசங்கம் போன்றவற்றை வாயார புகழ்ந்து கொண்டிருந்தார்களாம். அங்கு ஒருவன் மிகவும் தேம்பி அழுதானா. அவனிடத்திலிருந்து சாராய நாற்றம் குப்பென்று வீசியது. அவன் அழுத அழுகைக்கு அளவே இல்லை. ஏன் அழுகிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்னான், நானும் டேவிட் லிவிங்ஸ்டனும் ஒரு வருடத்தில் பிறந்தோம். ஒன்றாகவே படித்தோம், ஒன்றாகவே வளர்ந்தோம். அவன் கிறிஸ்துவின் பணிக்காக சென்றபோது அவனை நான் பைத்தியக்காரன் என்று சொல்லி கேலி செய்தேன். உலகத்தை எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்பி குடி, சூதாட்டம், வேசித்தனத்தில் இறங்கினேன். இப்பொழுதோ எனக்கு வியாதி, வறுமை எல்லாராலும் பிறக்கப்பட்ட நிலையில் வாடுகிறேன். என்னை மனிதரும் மதிக்க மாட்டார்கள், பரலோகமும் என்னை ஏற்றுக்கொள்ளாது. நான் என்ன செய்வேன் என்று தேம்பி அழுதானாம். ஆமாங்க, வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 10:39 தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம் ஜீவனையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் இழந்த இந்த அற்ப மகிமையை பார்க்கிலும் பரலோகத்தில் ஆண்டவர் நிறைவான மகிமையை நமக்காக முன்குறித்து திட்டம் வைத்து நம்மை அங்கு அழைத்து செல்ல ஆவலோடு இருக்கிறார். அதனால் அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இந்த சிறு கதையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.